வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. தென் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 24,000 பக்கமாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால 71,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது 12th டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிடலாம். மினிமம் வந்து 8th 10th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது அப்படிங்கிறதான் வந்து குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/5/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இங்கே கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். பதவியின் பெயர் வந்து டிரைவர், அதாவது ஓட்டுநர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பணி இடங்கள் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SC ST கேண்டிடேட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 19,500 அதிகபட்சம் 71,900 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 24,000 பக்கமாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கு அனுப்புறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேர்லேயும் அனுப்பலாம், தபால் மூலமாகவும் அனுப்பலாம், அல்லது இமெயில் ஐடி மூலமாகவும் அனுப்பலாம். ஸோ மெயில் அனுப்புறதுக்கு TEAN டீன் GKGIMC@tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், அதாவது ட்ரெயின் லைசன்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஓட்டுநர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லூரி முதல்வர் அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் டேரெக்டாக இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். தென் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி, போலுப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் 635115 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்வி இயக்குநரகம், அரசு மருத்துவக் கல்லூரி, போலுப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த அட்ரஸில் இருந்து தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் உங்களுக்கு அதாவது போட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.